டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். வங்கக்கடலில் 22ஆம் தேதி முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதால் இன்று இரவு முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட மீனவர் நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் யுவராணி. வங்கக்கடலில் உருவாகின காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா கடலூர் மாவட்ட மீனவர்கள் தற்போது கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 49 மீனவ கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமத்துல உள்ள மீனவர்கள் பாத்தீங்கன்னா கடலூர் பகுதி வழியாகவும், கடலூர் துறைமுகம் வழியாகவும், பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை, அதே போல புதுப்பேட்டை, முடசல்வடை உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்கள்ல இருந்து அவர்கள் முகத்துவாரம் வழியாக மீன்பிடிக்க செல்வார்கள். தற்போது வங்கக்கடல்ல உருவாக உள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது குறித்து அவர்கள் தெரிவித்துள்ள அந்த அறிவிப்பு என்னவென்றால், 22ஆம் தேதி முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதால் இன்று அதாவது 21ஆம் தேதி இரவு முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற முக்கிய அறிவிப்பை தெரிவித்துள்ளது. அது மட்டுமன்றி ஆழ்கடல்ல மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து படகுகளும் நாளை இரவுக்குள் உடனடியாக கரை திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே போன்று மீனவர்கள் தங்களது படகுகள் மற்றும் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்கள்ல வைக்கவும் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாளை வங்க காற்று தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதை அடுத்து இது குறித்து கடலூர் மாவட்ட மீனவர்களுக்கு தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.